ஆயிரம் கேள்விகளோடு அநேக குழப்பங்களோடு கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாங்களா, கர்த்தர் என்னோடு இடைப்படுறாங்களா, என்னுடைய சூழ்நிலையில் அநேக பயத்தோடு அநேக கலக்கத்தோடு இருக்கிறேன், இந்த பயமும் கலக்கமும் மாறாமல் இருக்குதே, இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அநேக கேள்விகளோடு இருக்கிற உங்கள் மத்தியிலே கர்த்தர் இந்த காலை வேளையில் பேசுவாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பேசுகிறேன். தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒரு ஆலோசனையாகவும் ஒரு அன்பான வார்த்தையாகவும் எழுதுகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தீமோத்தேயுக்கு ஆலோசனையாய் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நீ பயமுள்ள ஆவியை உடையவனாய் இருக்கக்கூடாது, உனக்குள்ள பயம் என்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, கலக்கம் என்கிற ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உன்னுடைய ஊழிய பாதையா இருந்தாலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் பயம் என்கிற ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ தைரியம் உள்ளவனாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை செய்கிறவனாய் இரு அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு காலை வேளையில் இந்த வார்த்தை கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேசுகிறார். நமக்கு பயம் என்கிற ஒரு ஆவி இருக்கக்கூடாது. பயம் என்கிறது அது பிசாசு கொண்டு வருகிற காரியமா இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரிடத்துல பேசும்போதும் ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை பயப்படாதிருங்கள் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. மரியாளிடத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க பயப்படாதிரு அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. சகரியாவின் இடத்துல ஆண்டவர் பேசும்போது பயப்படாதே அப்படின்ற வார்த்தையை சொல்றோம். இது மாதிரி ஆண்டவர் அநேக இடங்கள்ல அநேகர் இடத்துல பேசும்போது பயப்படாதே கலங்காதே அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த பயமும் கலக்கமும் கொண்டு வருகிறது பிசாசுனுடைய ஆவியாக இருக்குது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்கிற ஆவி இல்லைன்னா வேற என்ன இருக்கணும்னா இதே வசனம் சொல்லுகிறது, பலமுள்ள ஆவியும் அன்புள்ள ஆவியும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பலனோடு இருக்க வேண்டும். நான் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினால செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வசனத்தின்படியே நான் எல்லாவற்றையும் தைரியமாய் செய்வேன், நான் எல்லாவற்றையுமே பலனோடு செய்வேன், என்ன வந்தாலும் சரி எனக்குள்ள பயம் என்கிற ஆவி இல்லை, கர்த்தர் எனக்கு பலனை தந்திருக்காங்கன்றதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது அன்புள்ள ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாக இருங்கள், எல்லாரிடத்திலும் சரியாக இருங்க அப்படின்ற வசனம் சொல்லுகிறது போல நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்புள்ள ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் செய்கிற காரியங்களை நாம் செய்கிற செய்கைகளை தெளிந்த புத்தியாக இருக்கணும். வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஊழிய ஸ்தலமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த விதமான பாதையாக இருந்தாலும் அந்த பாதையில் நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வசனம் சொல்லுகிறது. இந்த 3 வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்கிறவர்களாயும் அதை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராய், நம்மளை தைரியப்படுத்துகிறவராய், நம்மளை செவியான பாதையில் நடத்துகிறவராக இருப்பாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்கிற ஒரு ஆவி வந்ததுன்னா நம்ம எந்த வேலையை செய்தாலும் பயத்தோடு செய்வோம், அது பலனோடு செய்ய மாட்டோம். ஐயோ இந்த வேலையை செஞ்சால் எனக்கு பிரச்சனை வருமோ, எனக்கு போராட்டம் வருமோ அப்படின்ற கலக்கத்தோடு செய்வோம். சின்ன வயசில் நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம். அந்த சைக்கிளை ஓட்ட கற்றுக்கும் போது முதல் நாள் பயமாக இருக்கும், 2வது நாள் பயமாக இருக்கும், 3வது நாள் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போக போக அதில் நம்ம ப்ராக்டிஸ் ஆகி சைக்கிளை எடுத்த உடனே அழகாக ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக கொஞ்சம் ப்ராப்ளத்தோடு தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது சில பயங்கள் சில தடங்கள் வரும். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாய் தைரியத்துக்குள்ளே கொண்டு வர பழகி கொண்டோம்னா, நம்ம எடுத்த உடனே பழக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம சைக்கிள் ஓட்டுறவங்களாக இருப்போம். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்போம். சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் நான் சூப்பராக சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லி ஸ்டாண்டை போட்டு சைக்கிள் ஓட்டுறவங்களாக இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் பயம் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாண்டை போட்டு சைக்கிள் ஓட்டுறவங்க மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில் ஸ்டாண்டை போட்டு சைக்கிள் ஓட்டுறவங்க வாழ்க்கை இருக்கவே வேணாம். நம்ம வாழ்க்கையில் பழக ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வருகிற எல்லா காரியங்களையும் தைரியமாய் பலத்தோடு அன்போடு தெளிந்த புத்தியோடு செய்கிறவர்களாய் இருக்கிறவர்களாய் பழக வேண்டும். பயம் என்கிறதை நம்ம விட்டு புறம்பே அகற்றி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிகளாய் நம்ம நடப்போம். இதுக்கு ஆதாரமாய் நடந்த பைபிளில் நடந்த ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். தானியேலின் புஸ்தகத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயமான காரியங்கள் வந்தது. ஆனால் அவர்கள் தைரியத்தோடு நின்றார்கள். என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம்,
அவங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, பலமுள்ளவர்களாக இருந்தாங்க, நான் வார்த்தையில் பலமுள்ளவர்களாக இருந்தாங்க, இருதயத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு துணை நின்று யுத்தம் செய்கிறவராக இருப்பார். நாம் சும்மா இருந்தால் போதும், அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பயம் என்கிற ஆவியை உங்களை விட்டு புறம்பே தள்ளி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி உள்ளவர்களாய் நடக்க பழகி கொள்ளுங்கள். இணைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.